அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது, வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது இந்த ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் ஜஸ்ட் ஒரு 5 இல்லைனா ஒரு 10 நிமிடம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் 24 மணி நேரத்தில் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது வேதிக் சுவிட்ச் வேர்டு அப்படின்றது வேத மந்திரம். சுவிட்ச் போட்டால் எப்படி உடனடியாக லைட் எரியுமோ அதே போல் இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொன்ன உடனே அது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும். எதற்கு வேண்டுமென்றாலும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும், வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது, எந்த ஒரு வழியும் கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது உடம்புல அடிக்கடி நோய்களால் பிரச்சனை வருது அப்படின்னாலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். பிஸ்னஸில் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகணும், அதன் மூலியமாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது, இந்த பணம் உடனடியாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க ஒன்று சேர்றதுக்கும், கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த கடனில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும், அந்த கடன் தொகை எப்படியாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வீடு நிலம் வாங்கணும், ஏதாவது வீடு கட்டி பாதிலே நிற்கிது, அதை நல்லபடியாக கட்டணும், ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும், இப்படி எதற்கு வேண்டும் என்றாலும், அதாவது ஒரே கல்லில் பல லட்சம் மாங்காய் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு தரக்கூடிய அற்புதமான ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டு தான். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இந்த ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டு யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்குரியது, அதாவது ஆஞ்சநேயருக்குரியது. ராம பக்தரான ஆஞ்சநேயர் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அவரை நம்பி சொல்லும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவரை நம்பி நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உடனடியாக கொடுப்பாரு. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, அதாவது காலையிலையும் சொல்லலாம், மாலை நேரத்திலையும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். எங்கே நேரம் கிடைக்குதோ அப்போ அமைதியான பிளேஸில் உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கலாம், இல்லை கவலையாக இருக்கலாம், இல்லை இந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டு, அதாவது வேத மந்திரத்தை ஒரே ஒரு வரி மந்திரம் தான், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். நீங்கள் சொல்லும் போதே அது வேலை செய்ய தொடங்கிவிடும். அந்த ஒரு மந்திர வார்த்தை மட்டும் 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து ஆஞ்சநேயரிடம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். ராமாய ஹனுமதே, ராமாய ஹனுமதே, ராமாய ஹனுமதே. பார்க்க மிகவும் எளிமையாக இருக்கும், ஆனால் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். இது சொல்லும் போதே இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச் வேர்டு. கணக்கான பேர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தியது. நம்பிக்கையோட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வை இது உடனடியாக கொடுக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். நீங்கள் கேட்டதுக்கான ஒரு சொல்யூஷனை இந்த ஒரு வார்த்தை கொடுத்துடும். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்கள். மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம். நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் மிராக்களையும் இந்த ஒரு வார்த்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதாவது காலையில் ஒரு 10 நிமிஷம், மதியம் ஒரு 10 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் சொல்லலாம். 3 வேளையும் உங்களால் சொல்ல முடியலைன்னா காலையிலையும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். சொல்ல நேரம் இல்லாதவங்க ஒரு பேப்பரில் கூட, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ரூல்டு அன்ரூல்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எது கிடைக்குதோ ஒரு நோட்டு கூட எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. எதற்கு வேண்டுமென்றாலும் செய்யலாம். நோய்கள் உடலில் இருக்குது, எந்த ஒரு நோய்கள் குணமாகணும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம்.
பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்பட்டாலும் தாராளமாக சொல்லலாம். எதற்கு வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ மனசில் நினச்சிட்டு ப்ளூ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் எந்த ஒரு பென்னாக இருந்தாலும் சரி, பேனா இந்த கலர் தான் அப்படின்னு எதுவும் கிடையாது. எந்த பேனா கிடைக்குதோ அந்த பென்னால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம் பாருங்கள். அதே போல் ராமாய ஹனுமதே, ராமாய ஹனுமதே, ராமாய ஹனுமதே அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்கள் 108 முறை எழுதலாம், 54 முறை எழுதலாம், 21 முறை எழுதலாம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் எழுதலாம். சின்ன சின்ன வேண்டுதல் 1 மணி 2 மணி நேரத்திலே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கொஞ்சம் பெரிய வேண்டுதல் அதற்கான டைம் எடுத்துக்கும் இல்லையா, அது வரைக்குமே இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம். நீங்கள் ஒருவரிடமும் கை நேந்தி நிற்க வேண்டாம். ₹1 காசு செலவு பண்ணி எந்த ஒரு பரிகாரமும் பண்ண வேண்டாம். ஸ்ரீராமர் மேலேயும் ஆஞ்சநேயர் மேலேயும் நம்பிக்கை வைத்து, உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து, உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், பிரபஞ்சத்திடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பேப்பரை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் ஓடுற தண்ணியில் இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு யாருக்காலும் படாத அளவுக்கு நீங்கள் அதை மூடிட்டு வந்துடுங்க. வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க இதை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். அடித்து சொல்கிறேங்க, 24 மணி நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை இது நிறைவேற்றி தரும். பெரிய வேண்டுதல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் இதை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.